விநாயகர் சொன்ன தைரியம். ஒரு கிராமத்தில் அருண் என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் எதையும் செய்யும் முன்பே பயப்படுவான். யாராவது படிக்க தெரியுமா என்றால் படித்தால் தவறாகி விடுமோ என்ற பயம். அவன் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. ஒரு நாள் காலை அவன் கோவிலுக்கு சென்று பிள்ளையாரை பார்த்து கேட்டான், "ஓ விநாயகரே, எனக்கு எதுவும் சரியாக வரவே மாட்டேங்குது, ஏன் இப்படி?" என்றான். விநாயகர் மெதுவாக சிரித்தார். "அருண், நீ பயப்படாமலே ஏதாவது தொடங்கி பார்த்திருக்காயா?" என்று. அவன் தலை குனிந்தான். "இல்லை, ஆரம்பிக்கவே பயமாக இருக்கிறது" என்றான். விநாயகர் சிரித்தபடி சொன்னார், "இந்த உலகத்தில் யாரும் ஆரம்பிக்காமலே வெற்றி பெற முடியாது. முதலில் பயத்தை விடணும்." விநாயகர் ஒரு கதையை சொன்னார். ஒரு நாள் நானும் என் தம்பி முருகனும் ஒரு போட்டியில் கலந்து கொண்டோம். யாரு முதலில் உலகத்தை சுற்றி வருவது என்று போட்டி. முருகன் தன் மயிலில் பறந்து உலகம் சுற்றி சென்றான். நானோ என் அம்மா அப்பாவை சுற்றி 3 முறை வந்தேன். ஏனெனில் பெற்றோர்களே என் உலகம் என்று எண்ணினேன். முனிவர்கள் அதை பார்த்து, புத்திசாலி மற்றும் தைரியம்தான் பெரியது என்று சொல்லி எனக்கே வெற்றி அளித்தார்கள். இதை கேட்ட அருண் முகத்தில் சந்தோஷம் பொங்கியது. "ஆகா, புத்திசாலித்தனமும் தைரியம்தான் முக்கியமா?" என்றான். விநாயகர் சொன்னார், "ஆமாம், முதலில் பயத்தை விடு, முயற்சி செய். முயற்சி செய்வன்தான் வெல்லுவான்." அதற்கு பிறகு அருண் மிகவும் தைரியமாக பள்ளிக்கு போனான். பயமில்லாமல் படித்தான், விளையாடினான், நல்ல மதிப்பெண் பெற்றான். எல்லோரும் அவனை பாராட்டினார்கள்.